மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில் இன்றைக்கி நான் கொஞ்சம் உற்சாகமாக தான் இருக்கேன். ஏன்னா நியூஸ் டைம் டிஎன் பர்ஃபெக்டாக சொன்ன அத்தனை கருத்துக்களும் இன்றைக்கி எக்ஸிட் போலில் உண்மையாயிருக்கு. எல்லாரும், நான் பல விவாதங்களில் கலந்துக்கிறேன், பல டிவிகளில் பேசுகிறேன். பேசும்போதெல்லாம் டிவிகே தொண்டர்கள் டிவிகே சைட்லேருந்தும் ஏடிஎம்கே சைட்லேருந்தும் ஒரு விதமான நக்கலாக தான் பார்த்தாங்க. 220 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு ஆரம்பித்த திமுக அதுக்கு எதிரான பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய அளவில் கட்டவிழ்த்து விடப்பட்டது. முழுக்க முழுக்க விஜய்ன்ற சூப்பர் ஸ்டார் டிஎம்கேவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை அவர் நடத்தினார். ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள், இன்னும் ஸ்டாலினை வேறு வார்த்தைகளில் தான் சொல்ல, பாக்கி எல்லா வார்த்தைகள்லேயும் அவர் சொன்னார். அவர் சொல்லிவிட்டு அவர் ஒன்று சேலஞ்ச் பண்ணார். நீங்கள் ஆட்சி இழக்கும்போது ஏன் இந்த விஜய் மேலே கை வச்சிங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி சர்ச்சில் பிரார்த்தனை பண்ணுற மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணார். நிறைய ஸ்டண்ட், ஏகப்பட்ட ஸ்டண்ட் அவர் பண்ணார். எடப்பாடி பழனிசாமி சளைக்கவே இல்லை. முழுக்க முழுக்க டிஎம்கே அட்டாக்கை பெரிய அளவுக்கு அவர் கொண்டு போனார். பத்தாக்குறைக்கு சைடு வாத்தியமாக அன்புமணி அவரும் திமுக அட்டாக்கை பெரிய அளவுக்கு கொண்டு போனார். அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு, ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி போய் செங்கோட்டையனை தரம் தாழ்ந்து பேசி முதல்வரை நீ கொரோனாவில் செத்து போயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லி, கொரோனாவில் நீ செத்து போயிருப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி முதல்வரை தரம் தாழ்ந்து பேசினாங்க. டிஎம்கே தன்னுடைய பிரச்சாரத்தை ரொம்ப கட்டுக்கோப்பாக கொண்டு போனாங்க. யாருமே மேலேருந்து கீழ் லெவல் பேச்சாளர் வரைக்கும் விஜயை விமர்சிக்கவே இல்லை. ரைட்டுங்களா? விஜயை ஏன் கை வச்சிங்கன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது கூட கரூர் சம்பவத்தில் ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசினதுனால விஜய் கிட்டேயே போகல திமுக அரசு. விஜய் மேலே எஃப்ஐஆரே போடல. ஆனால் அந்த கேஸ் எடுத்த சிபிஐ விஜயை கூப்பிட்டு 4 தடவை விசாரிச்சிருக்கு இது வரைக்கும். இப்போ தேர்தல் முடிஞ்சோடனே திருப்பியும் விசாரிப்பாங்க. அந்த இதில் தான் அவரை லாக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டு தேர்தல் வரும். அப்போது விஜயை கூட்டணிக்கு கூட்டின்னு போகிறது கரூர் கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கரூர் கேஸில் விஜயை இம்ப்ளிகேட் பண்ணவே இல்லை திமுக. ரைட்டா? பழனிசாமி அதை விட ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிட்டார். விஜய் இல்லாத அந்த சட்டமன்றத்தில் விஜய்க்காக வாதாடுற வக்கீலாக நின்று அவர் கரூர் சம்பவத்தில் பேசினார். இப்படி எல்லாரும் ஒரு மாதிரி பேட்டர்னைஸ் பண்ணும்போது எலெக்ஷன் டைம் அன்னைக்கு ஒரு அலை வீசிச்சு. அந்த அலை முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு சாதகமாக இருந்தது. எல்லாரும் காக்கி பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் அவங்க ஒரு அலை மாதிரி உருவாக்கி தாவேக்கா அடுத்த ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பவும் நியூஸ் டைம் டிஎன் தளரவே இல்லை. நியூஸ் டைம் டிஎன் கேட்டகாரிக்கெலாம் சொன்னிச்சு, திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது. நமக்கு நம்ம ஜேர்னலிசம் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் வெரிஃபிகேஷன். அதை ஒரு ஒப்புமை கலை. இங்கே இருக்கிறது கருப்பாக தெரிஞ்சால் நம்ம கருப்புன்னு சொல்ல போகிறோம். பக்கத்தில் போய் பார்க்கும்போது அது ப்ளூவாக தெரிஞ்சதுன்னா, இங்கேருந்து பார்க்கும்போது கருப்பு மாதிரி தெரிஞ்சது, பக்கத்தில் போய் பார்க்கும்போது ப்ளூவாக தெரிஞ்சதுன்னு சொல்லுவோம். இதுதான் ஜேர்னலிசம், இதுதான் இதழியல். இதழியலோட இந்த கோட்பாட்டை தவறாமல் கடைபிடிக்கக்கூடிய நிறுவனம் தான் நியூஸ் டைம் டிஎன். இதில் நம்ம
திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றத கேட்டகாரிக்கலாக சொன்னோம். 200 தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்ன திமுக வந்து அப்படியே பிரச்சாரத்துக்குள்ளே வரும்பொழுது இவங்க 2 பேருடைய பிரச்சாரமும் ஓவர்லாப் ஆச்சு. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று விஜய். போதா குறைக்கு எப்போவுமே சீமான் அவர் விமர்சிச்சுக்கிட்டே இருப்பார். அப்புறம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் வந்து உதயநிதி, ஸ்டாலின் இந்த 2 பேரை தவிர உதயநிதியை குறிப்பாக சொல்லணும். எல்லா ஊர்கள்லேயும் அலைஞ்சு திரிஞ்சு மண்டை காஞ்சி ஒரு பெரிய பிரச்சாரம் வந்து உதயநிதி பண்ணார். கனிமொழி அப்பப்போ பிரச்சாரம் பண்ணாங்க. பிரேமலதா அங்கங்கே பண்ணாங்க. திருமாவளவன் எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணார். மற்றபடி திமுகவில் கேம்பெயின் பண்ண ஆள் இல்லை. ராகுல் காந்தி வரல. கூப்பிட்டு பார்த்தும் வரல. வந்தப்பமும் அவர் வந்து ஸ்டாலினோட ஸ்டேஜை ஷேர் பண்ண தயாராக இல்லை. இப்படி தான் திமுக பிரச்சாரம் இருந்தது. அதிமுக பிரச்சாரம் பழனிசாமி, அண்ணன் வேலுமணி, அண்ணன் அன்புமணி, இப்படி நிறைய அவங்களுடைய பிரச்சாரங்கள் அமைஞ்சிருந்தது. பிஜேபி பிரதமர் மட்டும் பல தடவை தமிழகத்துக்கு வந்தார். அமித்ஷா வந்தார். மத்திய அமைச்சர்கள் வந்தாங்க. வேட்புமனு தாக்கலுக்கே வந்து மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் வந்தார் மதுரைக்கு. அந்த மாதிரி வந்தார். பியூஷ் கோயல் இங்கேயே படுத்தே கிடந்தார். அது இல்லாமல் அண்ணாமலை, இந்த மாதிரி நிறைய கேம்பெயினர்ஸ் வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு நிறைய கேம்பெயினர்ஸ் இருந்தாங்க. ஆனால் திமுகவுக்கு வந்து உதயநிதி, முதல் பிரச்சாரகர் உதயநிதி, அதுக்கடுத்தது ஸ்டாலின் காலையில் வாக்கிங் போகும்போது பார்ப்பார். அதுக்கப்புறம் ஈவினிங் பிரச்சார கூட்டத்தில் பங்கெடுப்பார். இப்படி தான் உதயநிதி சந்துக்கு சந்து, ஊருக்கு ஊர் போய் படத்தை காட்டி அதை காட்டி இதை காட்டி அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ இதுதான் திமுகவுடைய பிரச்சார ஸ்டைலாக இருந்தது. இது வந்து அதிமுகவுக்கு பேட்ரி ஆஃப் லீடர்ஸ். இங்கே வந்து கார்கே கூட ரொம்ப லேட்டாக தான் வந்தார். டிகே சிவகுமார் வந்து ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். இவ்வளோ தான் வந்து திமுக அலையன்ஸோட பிரச்சாரம். ஆல் இண்டியா லீடர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பிரச்சாரம் பண்ண சட்டமன்ற தேர்தல் வந்து இதுதான். முழுக்க ஸ்டாலின், உதயநிதி இவங்க பிரச்சாரத்தில் தான் வந்து போச்சு. ஆனால் இவங்க யாருமே விஜய் அட்டாக் பண்ணவே இல்லை. வேறு விஜய் வந்து டூத் அண்ட் நெயில் வந்து டிஎம்கேவை அப்போஸ் பண்ணார். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணார். ஒரு வார் மாதிரி அந்த பிரச்சாரம் வந்து அமைஞ்சது. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு. சின்ன சின்ன இடங்களுக்கெல்லாம் அவர் போகும்போது கூட்டம் அலபரித்தது, பயங்கரமாக இருந்தது. தூத்துக்குடியெலாம் மிரட்டுற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் என்பது இருந்தது. ஒரு 60 பேர் செத்தும் போனாங்க அவருடைய பிரச்சாரத்தில். அதை பற்றிலாம் அவர் கவலைப்படவே இல்லை. எதை பற்றியும் கவலைப்படலை. வேட்பாளர்களை பார்க்கல, வேட்பாளர்கள் பேரை சொல்லலை, வேட்பாளர்களை வந்து ஸ்டேஜில் அறிமுகப்படுத்தலை, எதுவுமே பண்ணல. எல்லா இடத்துலையும் விஜய் தான் நிற்கிறார், விஜய்க்கு தான் ஓட்டு, பிகில் தான் ஓட்டு, மாற்றம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவருடைய பிரச்சாரம் என்பது அமைஞ்சிருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி 220 ஆரம்பித்த திமுகவுடைய டார்கெட் வந்து குறைஞ்சி எங்கே வந்து நின்றுச்சின்னு பார்த்திங்கன்னா, கடைசியாக நம்ம நியூஸ் டைம் டிஎனில் வந்து கரெக்டாக வந்து சொன்னது வந்து, முதலமைச்சர் வந்து 140 தொகுதி திமுக ஜெயிக்கும், 160 தொகுதி கூட்டணியோடு சேர்த்து 160 தொகுதி வந்து நம்ம ஜெயிப்போம் அப்படின்றது. 234 160 தொகுதிகள்கிட்ட திமுக ஜெயிக்கும் அப்படின்றது. போன தேர்தலை விட இது கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும், ஆனால் 140லேருந்து 160 வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்றது முதல்வருடைய கணக்கு. அந்த கணக்கு வந்து மோஸ்ட் ரிலையபிளாக கரெக்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போவும் சொல்கிறோம். எக்ஸிட் போல் முடிஞ்சிருக்கு. அடுத்து தேர்தல் முடிவுகள் வர இருக்குது. இந்த முடிவுகளுக்கும் இந்த 140 to 160 என்பது ஒரு முதல்வரோட நம்பிக்கை இல்லை, ஸ்டாலினோட நம்பிக்கைக்காக நம்ம சொல்ல, ஸ்டாலினுக்காக வாதாடவும் இல்லை. ஆனால் திமுக ஆட்சி, திமுக அமைச்ச கூட்டணி, திமுக ட்ராவல் பண்ண விதம்,
திமுகவுடைய பொறுமை, இந்த விஷயங்கள், களப்பணி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கணக்கிட்டு சொன்னோம். இன்றைக்கி எக்ஸிட் போல் வந்திருக்கு. எக்ஸிட் போலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாணக்கியா அவங்க வந்து 145 திமுக 60 அதிமுக ரைட்டுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்டிடிவி இவங்க வந்து 125லேருந்து 145 திமுக, 65லேருந்து 80 அதிமுக, 18லேருந்து 24 தாவேக. மேட்ரிஸ் அப்படின்னு ஒரு டிவி சேனல், ஒரு அமைப்பு, அவங்க வந்து 120லேருந்து 132 அதிமுக, 120லேருந்து 132 திமுக, 87லேருந்து 110 அதிமுக, 10லேருந்து 12 தாவேக. ரிப்பப்ளிக் 125லேருந்து 145 திமுக, 65லேருந்து 85 அதிமுக, 16லேருந்து 26 தாவேக. அக்னி அப்படின்ற ஒரு சேனல், அவங்க வந்து 169 திமுக, 64 அதிமுக, 1 தாவேக. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பீப்புள் இன்சைட் அப்படின்னு ஒரு சேனல், அவங்க வந்து 122 டு 140 திமுக, 60 டு 70 அதிமுக, 30 டு 40 தாவேக. அதிகமாகவே கொடுக்குறாங்க. இந்த போல் ஆஃப் ரிசல்ட்டு, இந்த ஒப்பீனியன் போல் எல்லாத்தையுமே போல் ஆஃப் போல்ஸ்ன்னு ஆவரேஜ் பண்ணுற இடத்துல 137லேருந்து 150 திமுக, 75லேருந்து 95 அதிமுக, 13லேருந்து 19. அதாவது இந்த ஒப்பீனியன் போல் எல்லாத்தையுமே ஆவரேஜ் பண்ணுறவங்க வந்து சொல்லக்கூடிய கணிப்பு இது. இதில் வித்தியாசமான கருத்து கணிப்புலாம் வந்தது. டைம்ஸ் நவ் ஜேபிசி அப்படின்னு ஒரு அமைப்பு, அவங்க வந்து 75 டு 97 திமுக, 128 டு 147 வந்து அதிமுக, 8 டு 15 தாவேக அப்படின்றது. அது இல்லாமல் சிஎன்என் நியூஸ் மற்றும் ஓட்ஸ் வைப் அப்படின்ற ஒரு அமைப்பு, இவங்க வந்து 103லேருந்து 113 திமுக, 114லேருந்து 124 அதிமுக, 4 டு 10 வந்து தாவேக அப்படின்னு. இதில் வந்து இந்த டைம்ஸ் நவ் ஜேவிசியும் சிஎன்என் நியூஸ் ஓட் வைப், இந்த 2 நிறுவனமும் தான் அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கொடுத்து சொல்கிறாங்க. டோட்டலாக வந்து போல் ஆஃப் போல்ஸ் அப்படின்ற இந்த ஆவரேஜை கனெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கிற விஷயம் என்பது 137லேருந்து 150 திமுக, 75லேருந்து 95 அதிமுக, 13லேருந்து 19 தாவேக. இப்போது இந்த போல் ஆஃப் போல்ஸ் சொல்கிறது இந்த ஆவரேஜ், இதில் இது வரைக்கும் வந்த கருத்து கணிப்புகளோட ஆவரேஜ். இந்த ஆவரேஜும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த, அதாவது முதல்வரின் நம்பிக்கைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க 140லேருந்து 160ம் போல் ஆஃப் போல்ஸில் வரக்கூடிய 137லேருந்து 150க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ 140லேருந்து 160 வரும் திமுக அப்படின்றது வந்து இன்றைக்கி எழுதப்பட்ட ஒரு சங்கதியாக திமுக சைட்லேருந்தும் வருது. நம்ம போல் ஆஃப் போல்ஸ் ஆவரேஜ், இது வரைக்கும் வந்த கருத்து கணிப்புகளோட ஆவரேஜ்லேருந்தும் இதை நம்மளால் எடுக்க முடியுது. இதில் 2 பேர் தான் டிஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அந்த 2 பேர் யாருன்றதை நம்ம சுட்டி காட்டி நம்ம அதை விளக்க வேண்டிய கண்டிஷன் என்பது நமக்கு இருக்கு. ஒருத்தர் வந்து டைம்ஸ் நவ் ஜேவிசி. ஜேவிசின்றது ஒரு நிறுவனம், அதை வந்து ஸ்ரீரங்கத்தை சார்ந்த பிராமணர் ஸ்ரீராம் அப்படின்றவர் நடத்துகிறாரு. இந்த ஜேவிசி ஸ்ரீராம் வந்து தினமலரோடு சேர்ந்து கருத்து கணிப்பு நடத்துகிறவர். அப்படின்னா அவர் என்ன கருத்து வச்சுருப்பார்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிக்க முடியும். ரைட்டுங்களா? தினமலர்ன்றது முழுக்க அதிமுக ஆதரவு பத்திரிகை. ரைட்டா? அதை தினமலர் இல்லாமல் வேறொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நான் நாகரிகம் கருதி நான் தவிர்க்கிறேன். சிஎன்என் நியூஸ் ஓட் வைப் அப்படின்றது வந்து
யாருன்னா பிரமாணியா அன்கோ அப்படின்னு ஒரு நிறுவனம். இவங்க தான் ஏடிஎம்கேவுடைய ஐடி விங்கை ஹெட் பண்ணுறாங்க. ஹரீஷ் கசூலா இவர் தான் எம்டி, ஃபவுண்டர் பிரமாணியா. இவரும் அமித் திவாரி அப்படின்றவர் தான் ஓட் வைப். இவங்க 2 பேரும் சிஸ்டர் கன்சர்ன். இவர் வந்து ஃபவுண்டர், பார்ட்னர், 2 பேரும் ஒரே டீம். ரைட்டுங்களா? இவங்க இந்த ஓட் வைப்பை பற்றி நம்ம ஒரு கதை சொல்லணுன்னா, போன தடவை 400 சீட்டு ஜெயிப்பாங்க பிஜேபி அப்படின்னு சொன்ன ஆளுங்க இவங்க. 400 சீட்டு எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது இவங்களுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்தது. அமித் திவாரியும் பிரமாணியா ஓட ஹரீஷ் கசோலியாவும் ஃப்ரெண்ட்ஸ். பிரமாணியா தான் பல கோடி ரூபாய் எடப்பாடி கிட்ட வாங்கியிருக்காங்க. வாங்கி அவங்களுக்கு ஐடி விங்கில் ஸ்ட்ராட்டஜியை அமைச்சு கொடுக்குறவங்க. ரைட்டுங்களா? இன்னொரு முக்கியமான கருத்து கணிப்பு வந்ததில், வித்தியாசமான கருத்து கணிப்பு, 3வது இது 2 ஏடிஎம்கே ஆட்சி வரும்னு சொல்லிச்சு. இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்றது வந்து ஒரு நிறுவனம். இவங்க வந்து 35% வாக்குகளை வந்து திமுக வாங்குது. அதே 35% வாக்குகளை வந்து தாவேகா வாங்குது. ரைட்டா? ஆனால் தாவேகா வந்து 98லேருந்து 120 சீட் ஜெயிக்குது. திமுக வந்து 92லேருந்து 110 சீட்டு ஜெயிக்குது. 35% வாக்குகளை வாங்கினா எப்படா 6 சீட்டு வந்து டிவிகே விட குறைவாக ஜெயிக்கின்றதுக்கு ஒன்றுமே இது இல்லை. இவங்க வந்து லாஸ்ட் எம்பி எலெக்ஷனில் இந்த டீம் முன்னாடி சொன்ன இந்த 2 பேர் மாதிரி இவங்களும் வந்து 400 சீட் பிஜேபி ஜெயிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒப்பீனியன் போலில் இவங்களையும் கேட்குறாங்க ஏன் குறையுது அப்படின்னோடனே இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவோட எம்பி ஓனர் வந்து தேம்பி அழுகுறான். ரைட்டா? இன்றைக்கே ஒரு கேள்வி கேட்குறாரு. கேட்கும்போது 98 வரக்கூடிய தாவேகா இந்த போலில் வந்து 70 சீட்டு கூட பெறலாம் அப்படின்னு இன்றைக்கே அதை வந்து மாற்றி அவர் சொல்கிறார். ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ஒப்பீனியன் போல் வந்து ஒரு பெரிய ரிலீஃபை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த பெரிய ரிலீஃப் வந்து தாவேக்கான்ற அலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும், தாவேக்கா தான் வந்து டிசைட் பண்ணும், தாவேக்கா தான் ஃப்யூச்சரு அப்படின்றத வந்து இந்த ஒப்பீனியன் போல் இல்லாமல் பண்ணியிருக்கு. அதிகபட்சம் 16% ஓட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இதோட ஆவரேஜ் எடுத்தால் நமக்கு அந்த போல் ஆஃப் போல்ஸில் வந்து வரக்கூடிய இதில் வந்து தெரியுது. அதில் வந்து 13 to 19 சீட்ஸ் தான் ஆவரேஜாக போட்டால் 13லேருந்து 19 சீட்டு தான். இது அப்படியே நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரஜாராஜ்யம் கட்சி சிரஞ்சீவி அவர் வந்து இதே மாதிரி தான் நின்னார், தனியாக நின்னார். 20% வாக்குகளை அவர் வாங்கினார். வாங்கிட்டு அவர் ஜெயித்த தொகுதிகள் 16 தொகுதிகள். அதுக்கப்புறம் தெலுங்கானா மாநில பிரிவினையின் போது அவர் காணாமல் போனார். ரைட்டா? இப்போ அதே சிரஞ்சீவியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இவர் இங்கே பண்ணியிருக்கார். அவர் ஏற்கனவே பவன் கல்யாணை ஃபாலோ பண்ணி தான் நிறைய கிமிக்ஸு, சைக்கிளில் போகிறது, திடீர்னு ஒரு தம்பதியர் வருவாங்க, அவங்களுக்கு வந்து பிரச்சாரத்தின் போதே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ரைட்டா, துண்டை போடுறது, மாதா கோயிலில் போய் முட்டி போடுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை அவர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தார். இன்றைக்கி இவர் 13லேருந்து 19 சீட்டு ஜெயிப்பார்ன்றது ஆவரேஜாக சொல்கிறாங்க. அது கூட அந்தளவுக்கு ஜெயிக்குமான்றது இல்லை, தெரியல.
இது வந்து சீட் கன்வர்ஷன் வந்து எந்த அளவுக்கு இது நடக்கும் அப்படின்றது வந்து தெரியல. ஒரு 20% வரைக்கும் ஒரு ஓட்டு வாங்குவார் அப்படின்றது தெரியுது. இந்த ரேஸ் எல்லாத்துலேயுமே கால்குலேஷனில் எல்லாத்துலேயுமே காணாமல் போனது வந்து சீமான், சசிகலா உட்பட அதர்ஸ். இந்த சீமான், சசிகலா இவங்கெல்லாம் வாங்குகிற வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் இவங்கெல்லாம் வாங்குகிற வாக்குகள் என்னன்றதை பற்றி இந்த ஒப்பீனியன் போலில் யாருமே எங்கேயுமே சொல்லலை, ரைட்டுங்களா? சசிகலா ஒவ்வொரு தொகுதியிலையும் தென் மாவட்டத்தில் ஒரு 30 தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 5,000 அப்படின்னு ஓட்டு வாங்குகிறாங்க. அந்த ஓட்டுகள் எல்லாமே அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளாக தான் வரும். போன எலெக்ஷனில் 75 தொகுதியில் ஜெயித்த எடப்பாடி பழனிசாமி 40 தொகுதிகளில் தோக்குறாரு. அதுக்கு காரணம் வந்து டிடிவி தினகரன் அப்படின்றவர் பிரித்த ஓட்டுகள் தான். அந்த ஓட்டுகளால் தான் அவர் தோக்குறார். அந்த ஓட்டுக்களை பற்றின எந்த விதமான ரியாக்ஷனும் இந்த ஒப்பீனியன் போலில் இல்லை. ஸோ இந்த ஒப்பீனியன் போல் வந்து இந்த எக்ஸிட் போல் வந்து ஒரு திசை வழியே காட்டுது. அந்த திசை வழி என்பது திமுக அணி பெறக்கூடிய வெற்றி தான். அந்த வெற்றி என்பது இவங்க முதல்ல சொன்ன 220க்கு இல்லை, அது வந்து 160க்கு வந்திருக்கு. இப்போவுமே வந்து கூட்டணி ஆட்சி அமையும், நாங்கள் வந்து கூட்டணியில் பங்கு கேட்போன்னு கிரீஷ் ஜோடங்கர் இன்றைக்கே வாயை திறந்துட்டார், ரைட்டா? அது எந்த அளவில் அந்த கூட்டணி அமையப்போகுது அப்படின்றது வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டில் தான் அது தெரியும், ரைட்டா? இந்த ரிசல்ட்டோட தொடர்ச்சியாக ஒரு ஹங் அசெம்பிளி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கை வந்து ஐபி கொடுத்துருந்தாங்க. 80 தொகுதி வந்து அதிமுக ஜெயிக்கும், 30 தொகுதி வந்து தாவேகா ஜெயிக்கும், 80-30 110ன்னு வரும். அப்போது திமுக பெரும்பான்மை பெற்றாலும் அவங்கள டிஃபீட் பண்ணிவிட்டு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுன்றதை நம்ம நேற்று வீடியோவில் சொன்னோம். முழுதாக சந்திரமுகியாக மாறிய கங்காவை பார் அப்படின்னு விஜயுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனு அவருக்கும் அமித்ஷாவுக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம். இன்றைக்கி முழுதாக சந்திரமுகியாக மாற முடியாமல் இருக்கிறார் விஜய் அப்படின்றதான் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ். இவங்க சொன்ன அலைகள், இவங்க சொன்ன வேவ் லெங்க்த்து, இவங்க சொன்ன பில்டப்பு, இது எல்லாமே பொய். இது வெறும் நகர்ப்புறத்தில் நடந்த ஒரு விளையாட்டு அப்படின்றது தான் இந்த ஒப்பீனியன் போல் வந்து நமக்கு காட்டக்கூடிய விஷயம். இதில் குறிப்பாக சாணக்கியாலாம் வந்து அவங்களாம் வந்து முந்தா நாள் வரைக்கும் தாவேகா வரும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி அந்த ரிசல்ட்டை வந்து மாற்றி கொடுக்குறாங்க அவங்க. ஸோ திமுக ஜெயிக்கும்னு சொன்னது நம்ம நியூஸ் டைம் டிஎனும் ஒரு சில நக்கீரன் மாதிரி ஒரு சில பத்திரிகைகளும் தான் அதை வந்து உறுதியாக நம்ம சொன்னோம். நக்கீரன், தினகரன், நியூஸ் டைம் டிஎன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகைகள் தான் சொன்னோம். பாக்கி எல்லாருமே வந்து முழுக்க தாவேகா வந்து பெருசாக வந்துடும், தாவேகா அதிமுக வாக்கு குறைக்குதா, திமுக வாக்கு குறைக்குதா அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் நிறைய நடந்தது. தாவேகா தனியாக ஓட்டு வாங்குது. அந்த ஓட்டு என்பது எல்லார் சைட்லேருந்தும் அந்த ஓட்டு வந்து ட்ராவல் ஆகுது. அந்த ஓட்டு என்பது பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஓட்டாக இல்லை. அது எண்ணிக்கைகளை, சீட் எண்ணிக்கைகளை திமுகவுக்கும் குறைச்சிருக்கு, அதிமுகவுக்கும் குறைச்சிருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்களாக அவங்க வரல அப்படின்றது தான் இந்த கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய செய்தி. மறுபடியும் சொல்கிறோம், நியூஸ் டைம் டிஎன் வெற்றி பெற்றிருக்கு. நம்ம சொன்ன அனைத்துமே வந்து செய்திகள், முன்கூட்டியே சொல்லப்பட்ட செய்திகள், எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள். இதுதான் நியூஸ் டைம் டிஎன்னுடைய மிகப்பெரிய பலம், ரைட்டு? இந்த பலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.